மனிதன் பேசுனா கடவுள் கேட்பாரா? இது அழகாக ஒரு சிறிய மகன் அவருடைய தகப்பனிடத்துல கேள்வியை கேட்டார். அவங்க அப்பா ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த சின்ன பையன் அவங்க அப்பாட்ட கேட்டான், அப்பா நீங்க யாரை பார்த்து ஜெபிக்கிறீங்க? அப்பா சொன்னாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ பையன் செலுத்திக்கிட்டே சொன்னா, அப்பா நீங்க அப்பான்னு கூப்பிட்டு பிதான்னு கூப்பிட்டு ஜெபிக்கிறீங்களே, அவர் எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்துல இருக்காரு, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் பூமியில இருக்கிறேன்ப்பா. இப்போ இந்த சின்ன பையன் கேட்டான், நீங்க இங்க ஜெபிக்கிறது அவருக்கு எப்படிப்பா கேட்கும்? அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொன்னார், என் மகனுக்கு நீங்க எங்க இருந்தாலும் என் பிரார்த்தனையை கேட்பீங்க அப்படின்றத புரிய வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். ஒரு நாள் தன் சொந்த ஊர்லே தான் செய்த ஒரு சிறந்த காரியத்திற்காக அதுக்கான அவார்டை அவருடைய ஊர்ல வாங்கும்போது அந்த சிறுவனாய் இருந்தவன் இப்பொழுது வாலிபனாக அவன் அந்த சாட்சியை சொன்னான். என் அப்பாவிடத்திலே நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், சிறிய வயதில் அவரிடத்துல நான் கேட்ட அந்த கேள்விக்காக. ஏன்னா என்னுடைய கண்டுபிடிப்பு மூலமாகவே கடவுள் எனக்கு பதில் சொல்லிவிட்டார் என்று அந்த வாலிபன் சொன்னாராம். யார் அவர்? கிக்லியமோ மார்க்கோனி. 1895 வருடம் இவர் ரேடியோவை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதுவரை வயர் மூலமாக கனெக்டட் மூலமாக தான் நீங்க கேட்க முடியும், ஒளிபரப்பு செய்ய முடியும். ஆனால் காற்று அலையில எப்படி ஒரு சிக்னலை அனுப்பி மறுமுனையில ஆண்டனாவில் அதை பிக்கப் பண்ணி அவர்களும் இன்னைக்கு சர்வசாதாரணமா மொபைல் போனு, கார்ல, வீட்டுல நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ரேடியோவுக்கு ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவையில்லைங்க, காற்று அலைகளிலேயே அந்த ரேடியோவை நம்ம கேட்கிறோம். இதை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. அப்போ அவர் சொல்லுகிறார், எங்க அப்பாவிடத்துல நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏனென்றால் நான் செய்கிற பிரார்த்தனையை இறைவன் கேட்பாரா என்று நான் சிறு வயதிலே என் அப்பாவிடத்துல கேட்டேன். ஆனா இந்த ரேடியோவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறவங்க கேட்கறதுக்கு இந்த ரேடியோவால முடியும்னு சொன்னா எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கிற கடவுளுக்கு ஏன் மனுஷன் பிரார்த்தனை பண்ணா கேட்காது? ஆம் பிரியமானவர்களே, அநேகம் பேர் இன்றைக்கு பிரார்த்தனை ஏறெடுப்பதில்லை. கடவுள் யார்ப்பா? அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் எனக்கு நான் பண்ற பிரார்த்தனையை அவர் கேட்பாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 145:18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். The Lord is near to all who call on him in truth. உண்மையா கடவுளை யார் கூப்பிட்டாலும் அவர் பக்கத்துல இருக்கிறாராம். ஒரு மனிதன் ஒரு ரேடியோ கருவி மாதிரி தான். சரியா டியூன் பண்ணா அந்த அலை கரெக்டா அந்த வேவை பிடிச்சு அதை டியூன் பண்ணி அதை நல்லா கேட்க முடியும். நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட பேசாம நம்ம அவரோட சிங்க்ல இல்லாம டியூன்ல இல்லாம இருக்கும்போது தவறா கேட்குது, தவறுகள் நடக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட கடவுளிடத்துல பேசும்போது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்வோம், அவர் என் பக்கத்துல தான் இருக்கிறார், அவர் தூரமானவர் அல்ல, சமீபமா இருக்கிறார். இரண்டாவது, நான் உண்மையா கூப்பிட்டா எனக்கு சமீபமா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தீர்மானம் வேணும், என்ன தீர்வு வேணும், அதற்கு உதவி செய்யும்படி கடவுள் என்ன செய்ய போறார்? உங்களுடைய பிரார்த்தனையை கேட்க போகிறார். அவர் திரும்பி பதில் சொல்லுவார். அதையும் உங்கள் மனதில் நீங்கள் கேட்க போறீங்க. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் கிடைக்க போகிறது. Whatever you are planning, God is near to you and he says, I will speak with you, I will bless you. Today your prayer will be answered. You will hear God and you will be successful. இந்த நாளில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை கேட்கப்படும். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். God bless you. Have a wonderful day.